தப்பான வழியில போனா உன் ஃப்ரெண்டு இது தப்புன்னு சொல்லலாம், இல்ல பண்ணுன்னு சொல்லலாம். ஆனா நீ என்ன பண்ணாலும் பாதிக்கப்பட போறது உன் ஃப்ரெண்டு இல்ல, உன்னை நம்பி வந்தவளும் உன்னை நம்பி இருக்கிற நாங்களும் தான். அத புரிஞ்சுக்கடா. அதனாலதான் தப்பான வழியில போற புருஷனை பொண்டாட்டி தட்டி கேட்கிறா, கோவிச்சுக்கிறா. பெத்த அம்மா அப்பாவும் பதறாங்க. இது ஒரு கண்ணி மாறிறாங்க. ஒரு கண்ணி இருந்தாலும் எல்லாமே கையை விட்டு போயிடும். சொல்லு, இதுக்காகவா நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்? சத்யாவுக்கு நீ ஒரு புருஷனா இல்லாம ஒரு பகையாளியா இருந்துதான் நாங்க பாத்திருக்கோம். ஆனா அவ அப்படி இல்லடா. உனக்கு ஒரு பொண்டாட்டியா மட்டும் இல்லாம ஒரு தோழியா, சகோதரியா, தாயா, எத்தனையோ பரிமாணத்துல வாழ்ந்திருக்காடா. இது எல்லாத்துக்கும் மேல என் பையனுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத வரமா, தேவதையா ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. அத அவன் இழந்துடக்கூடாது, அவன் தவிக்க கூடாதுன்னு தான் நாங்க 2 பேருமே தவிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. நீ சத்யாவை இழக்க போறியா பிரகாஷ்? உண்மைதான்பா. எல்லாம் மறந்த அவளை நான் தூக்கி எறிஞ்சா எனக்கு இந்த உலகத்துல யார் பாருப்பா? நான் சத்யாவை இன்னும் நேசிக்கிறேன்ப்பா. பிரகாஷ், அப்பா, அவ கூட வாழ முடியாது, சத்யா எனக்கு வேண்டான்னு நான் சத்தமா சொல்றப்பெல்லாம் என் புள் மனசுல நீ கையால் ஆகாதவங்கிற குரல் தான்ப்பா கேக்குது. அவளை வெறுக்க நினைக்கும் போதெல்லாம் அவ காட்டின அன்புதான் முன்னாடி வந்து நிக்குதுப்பா. ஆனா என் ஆம்பளத்தனம், என் ஈகோ அது மறைச்சு என் சத்யாவனா நீ இப்ப சொன்னியே ஏன் சத்யான்னு, அத சத்யாட்ட போய் சொல்லுடா. அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. அப்பா, சத்யா எங்கப்பா? திலகா சத்யாவை சந்திச்சு எல்லா விஷயத்தையும் விவரமா பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணிருப்பா. நீ உடனடியா சத்யாவை சந்திக்கணும். நீங்க 2 பேரும் மனசை விட்டு பேசணும். எல்லாமே சரியா போயிடும். நீ சத்யாவை எங்கேயாவது தனியா கூட்டிட்டு போய் பேசு. ஏன் பீச்சு கூட கூட்டிட்டு போ. ஆனா நீங்க திரும்பி வரும்போது 2 பேரும் கைய கோத்துக்கிட்டு தாண்டா வரணும். அம்மா, அவ ஏன் சத்யாம்மா? என்னங்க, நான் கண்ட கனவு பலிச்சிருச்சுங்க. நீங்க நடக்குன்னு சொன்னது நடக்க போகுதுங்க. வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பிரகாஷ், நீ உடனே கிளம்புடா. போதுமா? என்ன அண்ணியாரே மூச்சு அடிச்சு போய் நிக்கிறீங்க? போதும் பிரகாஷ், நீ அண்ணியாரே இதுக்கு மேலயும் மறைக்க நினைக்காதீங்க. என்ன பிளான்? நல்ல வேலை இந்த பிளான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா நானும் நம்பி தொலைச்சிருப்பேன். பிரகாஷ், என்ன பிரகாஷ், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க பண்ற டிராமா மட்டும் நல்லா இருக்கா? என்ன மனுஷங்க நீங்க? இந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இந்த வீட்டு சோத்திய தின்னுட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்றீங்க. நல்லா இருப்பீங்களா நீங்களா? இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? இல்ல பிரகாஷ், அது வந்து அந்நியரே, அன்னைக்கே உங்க திட்டத்தை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது. சத்யா மேல இருந்த கோவத்துல கண்டுக்காம விட்டேன். இருக்கட்டும். என்ன பண்ணுவ? என்ன சொன்னீங்க? என்ன சொல்லணும்? ஆமா, சத்யாவையும் ஒன்னையும் பிரிக்க தான் திட்டம் போட்டேன். அதுக்கு தான் இந்த நாடகம் போட்டேன். இப்ப என்ன அதுக்கு? என்ன அண்ணியாரே, கையும் களவுமா மாட்டிக்கிட்டு
என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாதா? உள்ளதையெல்லாம் மறைக்காம சொல்றீங்க. பாருங்க உங்க தங்கச்சி எப்படி பதறாங்கன்னு. அது ஒண்ணு இல்ல பிரகாஷ், நீ அவங்க மேல பழி சொன்னதும் அதை ஒத்துக்கிட்டு உனக்காக பேசணும்னு. எல்லாரும் தயாரா இருங்க. எதுக்கு? எதுக்குன்னா வீட்டை விட்டு போறதுக்கு. ஐயோ, வீட்டை விட்டு போறதா? ஆமா, அன்னைக்கு குமார் அடிச்சு துரத்துனானே மறந்துட்டீங்களா? என்ன 6 மாசம் இருக்குமா? இப்ப மறுபடியும் அடி வாங்கி கேவலப்பட்டு வெளியே போறீங்க. ஒருவேளை அனுப்பிடுவானோ? ஐயோ, அப்ப இனிமே சோத்துக்கு என்ன பண்றது? இப்ப சொல்றேன், நான் சத்யாவை பார்க்க போறேன், பேச போறேன். எங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆண்டவன் போட்ட முடிச்சு. நான் போயிட்டு சத்யாவோட இங்க வரும்போது நீங்க 3 பேரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நானாச்சும் வாயால பேசினேன், குமார் கையால பேசின. நீங்க 3 பேரும் பண்ண கூட்டு சதியை பத்தி அவன் கிட்ட சொன்னா காலாலையும் பேசுவான். வரேன். திருந்திரன்னு சொல்லி இந்த வீட்டையே நீங்க ஏமாத்தலாம் யாரு. ஆனா உங்களை நல்லவங்கன்னு என் அம்மா அப்பா நம்புறாங்க பாருங்க. அந்த நம்பிக்கையை நீங்க கேவலமா சீட் பண்றீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாத, அனுபவிப்பீங்க. விடுடி, பாத்துக்கலாம். அக்கா, எப்படியோ பயத்த மாதிரி நல்லாவே நடிச்சோம். அப்பாடா, அந்த குமார் பையன் வந்தானா காயத்ரியோட கொமட்லயே குத்துவான். ஒட்டு மொத்தமா எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திடுவான். அப்பாடா, இனிமே குமாருக்கும் வினோதினிக்கும் இடையில உள்ள பாலம் சுக்குடூரா உடைச்சிரும். இனிமே என் பொண்டாட்டி எனக்கே கிடைச்சிருவான். இதுக்கப்புறமும் என்ன பண்ண போறாள்வோ பாப்போம். எங்க போனாளுவா? ஆஹா, ஐயோ, இப்ப ஏன் வீட்டை காலி விட்டு கிளம்பிட்டாளுவா? காயத்ரிப்பா, நான் மேல போய் என் துணியெல்லாம் பேக் பண்றேன். வினோ, நீயும் போய் உன் துணிமணி எல்லாம் எடுத்து வை. காயத்ரிமாக்கு எவ்வளவோ வேலை இருக்கும். காயத்ரிமா, இப்படியே இருந்தா இப்படி உடனே உங்க ஹோட்டலுக்கு போனை போடுங்க, ரூமா புக் பண்ணுங்க. எனக்கு வினோவுக்கும் சிங்கிள் பெட்ரூம் வித் ஏசியோட. உங்களுக்கு வேணா டபுள் பெட்ரூம் சொல்லிக்கோங்க. இப்பவே எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கட்டுமா? என்ன காயத்ரிமா இப்படி மறைக்கிறீங்க? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவ என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். நான் அந்த கடுப்புல இருக்கேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன சும்மா இருக்கீங்களா? இங்க இருந்து நீ என்ன பண்ண போற? பார்த்தல காயத்ரிமா, உங்க முன்னாடியே அந்த பிரகாஷ் பையன் சட்டையை பிடிச்சு அடிக்க வந்தான். இதே குமார் சகலையா இருந்தாருன்னு வைங்க. நல்லா கேட்டுங்க காயத்ரிமா, பிரகாஷ் நீங்க போட்ட பிளானை எல்லாம் குமார் சகலிட்ட சொன்னான்னு வைங்க, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி நல்லா டின்னு கட்டி தான் அனுப்புவாரு. அது ஒண்ணு இல்ல காயத்ரிமா, உங்களுக்கு சனி பார்வை கொஞ்சம் ஹெவியா இருக்குது. இத பாருங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டை விட்டு போற தோஷமும் இருக்குது. என்ன பண்றது? சனி பார்வையை வெல்ல முடியுமா? கிளம்புங்க கிளம்புங்க. நான் அப்பவே சொன்னேன், திலகாவும் அசோக்கும் சந்திச்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க.
பிரகாஷ் சத்யா கிட்ட பேச போறான்னு நீங்க பெருசா கண்டுக்கல. அதான் இப்ப குட்டு உடைஞ்சு போச்சு. நாம மூட்டையை கட்டுறதுதான் நல்லது. இந்த வீட்டு முதலாளிய யார் போ சொல்றது? முதலாளியா? யாரு காயத்ரிமா? ஓஹோ. அக்கா, என்னடி இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நான் வீட்டை விட்டு போணுமா? இல்லக்கா, அவன் சொன்ன மாதிரி குமார் மாமா உன் மேல கோவப்பட்டாருன்னா? கோவப்பட்டா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பாப்போம். இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? ஆஹா. நாம நம்ம பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சா இந்த அம்மா விடாது போல இருக்குதே. ஐயோ, என்ன பண்றது? அக்கா, அப்ப நம்ம போகலையாக்கா? இவன் என்ன சட்டுன்னு சந்தோஷப்படுறா? அப்ப குமாருக்கு இவளுக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போறதா இருந்தா இந்த சொத்தோட தாண்டி போவேன். இல்ல இந்த வீட்டு எஜமானியா இருப்பேன். ஆக பத்தா இங்க இருந்து உனக்கு போக இஷ்டம் இல்ல. ஐயையோ. என்ன ஜானகி, இவங்க 2 பேரும் மட்டும் வராங்க, பிரகாஷ காணோம்? அத்தை, மாமா. என்ன சத்யா, பிரகாஷ உன்னை பார்க்க சொல்லி அனுப்பிச்சு வச்சோம், நீ பார்க்கலையா? அதை ஏன் கேக்குறீங்க? நான் அப்படியே போனுதான் சொன்னேன். ஆனா சத்யா தான். சத்யா, என்னம்மா? இல்ல அத்தை, அவருக்கு பிடிச்ச புடவைய கட்டிட்டு போலான்னு. மகராசியா போகலாம் வா. என்ன சத்யா, என்னாச்சு? அக்கா, சத்யாவும் பிரகாஷும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்க. நாம நினைச்சது நடக்க போகுது. சத்யா, அப்படியா? அடேங்கப்பா, என்ன நடிப்பு நடிக்கிறாப்பா. ஆமாக்கா. நீ சாதிச்சிட்ட திலகா, சாதிச்சிட்ட. பாத்துக்கோ சத்யா, இதுக்கு முழுக்க முழுக்க நீ திலகாக்கு தான் நன்றி சொல்லணும். 100க்கு 100 சரியா சொன்ன காயத்ரி. இல்ல எல்லாத்துக்கும் நம்ம திலகாவுக்கும் அந்த அசோக் தம்பிக்கும் தான் நன்றி சொல்லணும். நாமளும் நடிச்சு கொட்டுவான். எனக்கு தெரியும் சத்யா, நல்லாவே தெரியும். சிவன் பார்வதியை விட்டு பிரிஞ்சாலும், கிருஷ்ணன் ராதையை விட்டு பிரிஞ்சாலும், பிரகாஷ் உன்னை விட்டு பிரியவே மாட்டாரு. அதே மாதிரிதான் இந்த சத்யாவும். சத்யா, உங்க காதலும் மோதலும் தான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. இல்ல காயத்ரிமா? அக்கா, பிரகாஷ் இப்ப பீச்ல சத்யாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சத்யா, நீ போய் ரெடி ஆகுமா? வா சத்யா. போ. மச்சான், அவன் தானே பிரகாஷ். அவன் தாண்டா என்ன நடுரோட்டை போட்டு அடிச்சான். அவனை கொண்டா தாண்டா ஆத்திரம் அடங்கும். அவன் பொண்டாட்டி என்ன உள்ள வச்சா, இவன் என்ன நடுரோட்டில் போட்டு அடிச்சான். இப்போ என்ன அவனை போடணும் அவ்வளோ தானே? என் கையால போடணும்டா அவனை. வண்டியில் பொருள் இருக்குதா? அதெல்லாம் அன்னைக்கு எடுத்து வச்சுட்டேன்டா. அப்புறம் என்ன, நாள் கிழமை பார்த்துக்கணும், கிளம்ப. நீ தானே மரத்தல, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏய், நீ ஆளை கவனமாக வாட்ச் பண்ண. சமயம் கிடைக்குமா போட்டுதல. சரி, போட்டுறேன்.
நான் கூட பிரகாஷையே உடனே பார்க்க போலேன்னு நினைச்சேன். நீ புடவை அது இதுன்னு கதை சொன்னியே. என்ன ஏதுன்னு யோசிச்சேன். இப்பதானே தெரியுது உன்னோட பிளானே. அக்கா பிரகாஷ் உன்னை இந்த புடவையில பார்த்தா என்ன கதி அவரு? என்னக்கா பின்ன அசத்தலா இருக்கே. பிரகாஷ் வீம்புக்கு சண்டை போடணும்னு நினைச்சா கூட ஆளே அவுட்டு தான். சத்யா, அத்தை உனக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குமா? அத்தை அசத்தலா இருக்குன்னு சொல்லுங்க. சத்யா, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. மாமா பிரகாஷ் பார்த்தா கிறங்க வேண்டாம். உங்கக்கா வெக்கத்தை பாரு. அத்தை இந்த புடவை அவர்தான் அத்தை எடுத்து கொடுத்தாரு. இந்த புடவை கட்டினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பின்ன பிரகாஷ் செலக்ஷன் ஆச்சே. அக்கா அங்க பிரகாஷ் ஆசையோட பீச்ல காத்துட்டு இருப்பாரு. நம்ம லேட் பண்ணிட கூடாது. ஆ சரியா சொன்ன திலகா. அதுக்கும் கோவம் வந்தாலும் வரும். சத்யா, நீ உட்காருமா, நான் அலங்காரம் பண்ணி அத்தை விடுறேன். நல்லதானே இருக்கு. இப்படி எல்லாம் போக கூடாதுமா. திலகா, நீ போய் சீப்பையும் பூவையும் எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. அத்தை இதுக்கு என்ன அத்தை? ஆஹா, அவன் உன்னை பார்த்ததோ எதுவுமே பேசக்கூடாது. திக்கு முக்காடி போயிடணும். என்னமா ஆட்டம் போட்டா ராஸ்கர். நீ வா, வந்து உட்காரு. உட்காரு. என்ன பிரகாஷ்? அண்ணாச்சி அவசரமா 15,000 ரூபாய் பணம் வேணும். அவசரமா? என்னப்பா எதுவும் பிரச்சனையா? என்ன அண்ணாச்சி, பணம் கேட்டா பிரச்சனை தானா? அதுக்கு இல்லப்பா, ஆளை பார்த்தா சந்தோஷமா தெரியற, அவசரம்னு பணம் கேட்குற, ஒண்ணுமே புரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. கொஞ்ச நாளா வீட்டுல சின்ன சண்டை, சமாதானப்படுத்தணும். ஒரு சின்ன ரிங் எடுத்துட்டு போலான்னு. அதான் விஷயமா? அவன் பொண்டாட்டிட்டு சண்டை போட்டா 100 கிராம் அல்வாவும் 10 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துவான். இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்க. சண்டையும் கொஞ்சம் காஸ்ட்லியா போட்டுட்டேனே. கொடுங்க அண்ணாச்சி, கரெக்டா கொடுத்துறேன். அட என்னப்பா நீ, அன்னைக்கு நானே கூப்பிட்டு பணம் வேணுமான்னு கேட்டேன். இன்னைக்கு நீயே கேட்குற. நான் கொடுக்க மாட்டேனா? கொடுக்குறேன்பா. அதான் திரும்ப உனக்கு வேலை கிடைச்சிருச்சே. அதான பார்த்தேன். டேய் கோகி, இருத்தல கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படினாலும் ஆள் வெளியே தானே வரணும். டேய் எனக்கு அவமானமா போச்சுடா. அதனால தான் அவளை தூக்கலாம் நினைச்சேன். கடைசியில் அவள் புருஷங்க கையிலே அடி வாங்க வச்சுட்டா. கொதிக்காதல கொதிப்பு இறக்க தானே வந்திருக்கோம். ஏய் சூரி, ஆள் யாருன்னா இருக்காங்களான்னு பாரா. ஏய் போலீஸ் இருக்காங்களான்னு பாடுறா. இந்தாப்பா. சத்யா, இதுதான் உன் வாழ்க்கையில சந்தோஷமான நாளா அமைய போகுது. இந்த நாளை நீ நினைச்சாலே சந்தோஷப்படணும். அந்த அளவுக்கு இது அமையணும். டேய் ஓகே, குடுறா பொருளை குடுறா. தல கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. சூரி சொல்றா. நீ போய் சம்பவத்தை முடி. தல நீ ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணு. டேய் அவனை என் கையில தானே கொள்ளணும். தல சீக்கிரம் சொன்னா பொருளை கேளு. ம். நீ போட்டானா சூரி போட்டானா? நீ போய் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணு போ. விடா. பாத்துல விட்றாங்கறேன். ஆட்டோல உட்காரு. சொன்னா கேளு. டேய் சூரி நீ போட்டுரு. சரி. என்ன பார்த்து வரலாம்ல, வழிக்கு விழுந்துட்டீங்க. ஜாக்கிரதை. அத்தை இதுல என்ன அத்தை இருக்கு? இல்லம்மா,
பூ தவறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத்தை நீங்க சரியா வைக்கல அவ்வளவுதான். விடு ஜானகி, இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப வச்சு விடு. இந்தாங்க. டேய் டேய் முட்டா பேல என்னடா இப்படி சொதப்பிட்டா? டேய் உங்களெல்லாம் நம்பி ஒரு வேலையை கொடுத்தா போங்கடா. அவன் போயிட போறான். வண்டியில ஏறுடா. ஏறா.